தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சியில் ஒரு சாதாரண மனிதன் கூட தன் குறைகளை தெரிவிக்க தலைமை செயலகம் வரை அலைய வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் தற்போதைய மிகப்பெரிய சிறப்பம்சம். மக்களுடன் அரசு என்ற உன்னத திட்டத்தின் கீழ் உங்கள் வீட்டு வாசலுக்கே அரசு சேவைகளை கொண்டு வரும் நோக்கில் முதலமைச்சர் அலுவலகம் பல அதிரடி மற்றும் நவீன வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாமானியனின் குரல் நேரடியாக முதலமைச்சரின் கவனத்திற்கு செல்ல என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் இணைய வசதி கொண்டவர்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்ய முதல்வரின் முகவரி என்ற பிரத்யேக இணையதளம் மிக சிறந்த பாலமாக செயல்படுகிறது. cmhelpline.tnega.org என்ற இணைய முகவரிக்கு சென்றோ அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனில் TNCM ஹெல்ப்லைன் சிட்டிசன் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்தோ மிக எளிதாக உங்கள் புகார்களை பதிவு செய்யலாம். இது முழுக்க மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம். ஒருவேளை உங்களுக்கு இணையத்தை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. தமிழக அரசின் கட்டணமில்லா உதவியினான 1100 தொடர்பு கொண்டு உங்கள் கோரிக்கைகளை வாய்மொழியாகவே பதிவு செய்யலாம். இந்த சேவை அரசு விடுமுறை நாட்கள் உட்பட காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொலைபேசி வாயிலாக பேச விரும்புபவர்கள் 0442567234 என்ற எண்ணைக்கும், எழுத்துப்பூர்வமாக மின்னஞ்சல் அனுப்ப விரும்புபவர்கள் cmcell@tn.gov.in அல்லது cmhelpline@tn.gov.in என்ற முகவரிகளையும் பயன்படுத்தலாம். பட்டா மாறுதல், குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சாரம் அல்லது மருத்துவம் என எந்த துறை சார்ந்த தனிநபர் பிரச்சனையாக இருந்தாலும் தகுந்த ஆதாரங்களுடன் நீங்கள் புகாரை பதிவு செய்யும் போது அது உடனடியாக உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும். நீங்கள் புகாரை பதிவு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு மனு எண் வழங்கப்படும். அதன் மூலம் உங்கள் கோரிக்கையின் தற்போதைய நிலை என்ன என்பதையும் நீங்கள் நேரடியாக கண்காணித்துக் கொள்ளலாம். இறுதியாக ஒரு மிக முக்கியமான விஷயம், மக்களுடன் அரசு என்ற இந்த திட்டம் மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான கட்டமைப்பு. முதலமைச்சரை தொடர்பு கொள்ள தனிப்பட்ட மொபைல் எண்கள் எதுவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் போலியான எண்களை நம்பாமல் அரசு அறிவித்துள்ள இந்த அதிகாரப்பூர்வ வழிகளை மட்டுமே பயன்படுத்த